வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலை யானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேந்திரம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று நவம்பர் மாதம் 23 சனிக்கிழமை மொத்தமாக 22,000 தரிசன டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்றைய தினம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் டிக்கெட்டுகள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி முதல் காலை 5 மணி வரையிலான புக்கிங் டிக்கெட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற் காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் டிக்கெட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை இன்று திருப்பதியில் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். இன்று காலை 8.15 மணி நேர நிலவரப்படி இன்றைய தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சவுதர்ஷிகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்பட்டது. இதனால் இன்று காலை 8:45 மணி நேர நிலவரப்படி நிறத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சவுதர்ஷிகளும் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கவுண்டர் மூடப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலை யானை எந்த ஒரு தரிசனத்திற்கு சவுதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வார விடுமுறை சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று திருப்பதியில் அதிகமாகவே காணப்படுகின்றது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.